ஹாய் ஹலோ எவ்ரிவான். நான் அஜித்குமார் பேசுகிறேன். சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்குங்க. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள், கடல்கள், கண்டங்களாம் எதையும் பாராமல், திசை மாறாமல் ஒரு சிறிய பறவை எப்படி ஒரு சரியான பயணத்துக்கு போயிட்டு இருக்கு? இது நம்ம பல பேத்துக்கு இந்த கேள்வி நமக்குள்ள இருக்கும். பல கண்டங்கள் விட்டு, பல மலைகளை கடந்து, பல கடல்களை கடந்து கரெக்டான திசையை நோக்கி பறக்கும். கடந்த ஆண்டு தங்கிய அதே இடத்திற்கு இந்த ஆண்டும் எப்படி அது துல்லியமா அதே இடத்துக்கு போய் சேருது? இது வெறும் ஞாபக சக்தியா அல்லது அதற்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு அறிவியலா அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். வாங்க, தொடர்ந்து இருந்தீர்கள், வாங்க பார்க்கலாம். இயற்கை தன்னுள் பல்வேறு ஆச்சரியங்களை பொய்ந்து வச்சிருக்கதா உண்மையான விஷயம். அந்த ஆச்சரிய முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அறிவியல் அதை பத்தி எடுத்து கொடுத்துட்டே இருக்கு நமக்கு. அந்த வகையில ஒரு ஆச்சரியம் பார்த்தோம் அப்படின்னா, பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு பறவைகள் வலசை செய்யறதுல ஒவ்வொரு ஆண்டுக்கும் பல்வேறு குளிர் நாடுகளிலிருந்து வேடதாங்கல், கூந்தன்குளம், கோடியக்கரை, பழவேற்காடு உள்ளிட்ட தமிழக பகுதிகளுக்கு முழுவதும் பறவைகள் வலசை வந்து கொண்டுதான் இருக்கிறது. கனடாவிலிருந்து ஆசியாவுக்கும் பெருங்கடல்களை தாண்டி, சில கண்டங்களை தாண்டி, பல்வேறு நாடுகளை தாண்டி பறவைகள் வலசை செய்வதாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முந்தைய ஆண்டு எந்த இடத்துக்கு அது போயிட்டு வந்துச்சோ அதே இடத்துல அடுத்த ஆண்டும் அது அதே இடத்துக்கு போயிட்டு வரும். அதை அந்த தங்கும் அளவுக்கு பறவைகளை ஒரு துல்லியமாக கணக்கிட்டு அதை போயிட்டு வரும். பறவைகளோட எவ்வாறு இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் கொஞ்சம் கூட வழி தவறாம, அதுல மாறாம அது வலசை பண்ணிட்டு வருது அப்படின்றதான், அதை பற்றியதான் பல காலமாவே ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. முன்னர் சொன்ன காரணங்கள் ஆண்டின் வெவ்வேறு காலங்களில் சூரியன் வானில் இருக்கும் திசையை கொண்டு அதை வைத்துதான் செல்லும் திசையை பறவை தீர்மானிக்கிறது என்பது ஒரு காரணம். ஆனால் சமீபத்திய ஆய்வுகளின்படி வலசை போகும் பறவைகளோட பெரும்பாலும் பயணம் தூரத்தை இரவில் தான் கடக்கின்றன. எனவே சூரியன் மட்டுமே முழுமையான காரணமா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப இரண்டாவது காரணம் பறவைகளின் அலையின் உள்பகுதியில் உள்ள ஒரு மேக்னடைட் என்னும் காந்த படிமங்கள் ஒரு புவி காந்தப்புலத்தோடு இடைவினை புரிந்து அதன் மூலம் தான் அது செல்லக்கூடிய திசையை தீர்மானிக்குது அப்படின்றது இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. ஆனால் பறவைகளினோட வலசை போகும் தன்மை புவியினோட வடகாந்த முனை இருக்குல்ல, புவியினோட வடகாந்த முனை, தென்காந்த முனை திசையை பொறுத்துதான் அமையுது. அதே நேரம் மேக்னடைட் இடைவினையானது புவி காந்தப்புல வட தென்முனை திசைக்கு தொடர்புல இருக்கு. ஆய்வகத்துல வலசை போகும் பறவைகளோட வலசை போகக்கூடிய பறவைகளை வைத்து புவி காந்தப்புலம் போல ஒன்றை உருவாக்கி அதன் வட தென்முனையை செயற்கையாக நம்ம மாற்றணும் அப்படின்னா, பறவைகள் செல்லக்கூடிய திசை என்பது எந்த மாற்றமும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆய்வுகளின்படி புவி காந்தப்புலத்தினோட வட தென்முனைகளை பறவைகள் உணரதே கிடையாது. மாறாக என்ன நடக்குது அப்படின்னா, புவியினோட ஒரு இடத்தின் மேற்பரப்போடு உள்ள புவி காந்தப்புல சாய்வு கோணத்தையே பறவைகள் உணர்கின்றன. எப்படியும் இன்னொரு தடவை சொல்றேன், கவனமா கேளுங்க. புவியினோட ஒரு இடத்தின் மேற்பரப்போடு உள்ள புவி காந்தப்புலத்தை சாய்வு கோணத்தையே பறவைகள் உணர்கின்றன. இந்த சாய்வு கோணம் புவியினோட அட்சிரேகையை பொறுத்து மாறுது. நிலநடுக்கோட்டில் புவி காந்தப்புல சாய்வு கோணம் மேற்பரப்புக்கு இணையாக இருக்கும் அப்படின்றதான் விஷயம். வடக்கே அல்லது தெற்கே செல்ல சாய்வு கோணம் என்பது அதிகமாக வட தென் துருவத்தில் மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். இப்ப தான் செல்லும் திசையில் உள்ள புவி காந்தப்புலத்தினோட சாய்வு கோணத்தை உணர்வதன் மூலம் புவியின் எந்த அட்சரேகையில் பயணிக்கிறோம் என்கிற பரிணாம அறிவை பறவைகள் பெற்றிருக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லப்படுது. ஆனால் ஒரு பறவை எப்படி புவி காந்தப்புல சாய்வு கோணத்தை உணர்கிறதோ இதற்கான காரணத்தை குவாண்டம் இயற்பியலை கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் தற்போது இதை பற்றி விளக்குறாங்க. உலக புகழ்பெற்ற நேச்சர் ஆய்விதழில் 2021ஆம் ஆண்டு வெளியான ஒரு ஆய்வு கட்டுரையில ஒரு புதிய ஒளியை பாய்ச்சியது அப்படின்றத பத்தி சொல்றோம். உயிர்களுக்குள் குவாண்டம் இயற்பியல்
வலசை போகும் பறவையினோட கண்ணில் உள்ள அந்த விழித்திரையில் கிரிப்டோகுரோம் என்னும் ஒரு புரத வேதிப்பொருள் இருக்குது. இதனால் வந்து அதாவது எஃப்ஏடின்னு சொல்லுவாங்க, பிளாவின், ஆடனின், டினுக்ளோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு, ட்ரிப்னு சொல்லுவாங்க என்னும் மூலக்கூறும் அதுல இருக்கு. சாதாரண நேரத்தில் இவை இரண்டும் ஒரு சுழி மின்தன்மை கொண்டதாகவும் இருக்கு. எப்போதெல்லாம் வந்து ஒரு நீல நிற ஒளி வந்து பறவையினோட கண் வழியாக கிரிப்டோகுரோம் புரதத்தை வந்து அதை சென்றடையுதோ அப்போதெல்லாம் அந்த டிஆர்பி சொல்லக்கூடிய மூலக்கூறுல இருந்து எஃப்ஏடி மூலக்கூறுகளுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து தாவுது. இதனால் இரண்டு மூலக்கூறுகளும் நேர் எதிர்மின் தன்மையை பெற்று தீவிர வினை புரியும் ஒரு ரேடிக்கல் ஜோடியாக அது வந்து மாறுது. இந்த ஜோடியில் ஒரு மூலக்கூறு மின்னணு தற்சுழற்சி எலக்ட்ரான் ஸ்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் நோக்கியும் இன்னொரு மின்னணு தற்சுழற்சி கீழ் நோக்கியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் ஒருமை நிலை அப்படியும் இதை அழைக்கலாம். சில நேரம் இரண்டு எலக்ட்ரான்களின் மின்னணு தற்சுழற்சியும் ஒரே திசையில் இருக்கலாம். இது 3 நிலை அடிப்படையில இதை சொல்லப்படுது. ஒருமை நிலையில் உள்ள 2 எலக்ட்ரான்களும் மறுபடியும் சுழி மின்னிலைக்கு செல்லக்கூடிய தன்மை உடையது. சுழி மின்னிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் ஒருமை நிலைக்கு வரும். இது தொடர்ச்சியாக நிகழும். ஆனா 3 நிலைகள் இருக்கும்போது இந்த 2 மூலக்கூறுகளும் அதாவது ரேடிக்கல் ஜோடின்னு சொல்லக்கூடியது மறுபடியும் சுழி நிலைக்கு செல்ல முடியாது. 3 நிலைக்கு வந்து விட்டால் அது வந்து வினைப்பொருளாக மாறுது. ஆச்சரியமாக ஒருமை நிலையில் உள்ள அந்த ரேடிக்கல் ஜோடியானது புவிகாந்த புலத்தை உணர்ந்து 3 நிலை வந்து மாறுது. ஒருமை நிலை ரேடிக்கல் ஜோடிகளானது 3 நிலை ரேடிக்கல் ஜோடிகளாக மாறும் எண்ணிக்கை என்பது பறவை எந்த அச்சரகையில் உள்ளதோ அங்குள்ள புவிகாந்த புலத்தை காந்தப்புல சாய்வு கோணம் இருக்குல்ல அதையே சார்ந்தது அப்படின்றது கண்டறியப்பட்டுள்ளது. 3 நிலை ரேடிக்கல் ஜோடிகளோட எண்ணிக்கையை பொறுத்து வினைப்பொருட்களின் எண்ணிக்கையை அமைவதனால புவிகாந்த புலத்தை சாய்வு கோணத்திற்கும் இதற்குள்ள நெருங்கிய தொடர்பு இப்போது வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த வினைப்பொருட்கள் தான் பறவையினோட மூளைக்கு வந்து நீரோ வந்து தகவல் வந்து கடத்துது. அதன் மூலமா வந்து திசை உணர்வை வந்து அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது திறமை வாய்ந்ததா இருக்கு. குவாண்டம் அறிவியல் படி ரேடிக்கல் ஜோடியில் உள்ள இந்த 2 எலக்ட்ரான்களும் குவாண்டம் பிணைப்பில் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ குவாண்டம் பிணைப்பில் தான் அதை பத்தியான இதுல வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற அறிவியல் சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க பார்த்து மகிழலாம். கண்டிப்பாக நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு நம்ம சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் இதை பத்தியான விஷயங்களை பேசி மகிழுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.